வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நாளை வரும் ஆடி அமாவாசையும் அதன் முக்கியமான வழிபாட்டு முறைகளும் தான். பொதுவாக ஆடி அமாவாசை என்றாலே தெய்வ வழிபாட்டிற்கு உகந்தது என்றாலும் முன்னோர்களை போற்றி கொண்டாடும் தினமாகவே கூறப்படுகிறது. கடல் உள்ள ஆலயங்களில் மிக அதிகமான கூட்டம் இருப்பதோடு கடலில் நீராடுவது அன்றைய தினம் மிக புனிதமாக கருதப்படுகிறது. பொதுவாக அனைவராலும் அனைத்து கடல் ஆலயங்களுக்கும் போவது கடினமே. நாம் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக முன்னோர் வழிபாடும் தெய்வ வழிபாடும் செய்யலாம். நாம் ஆடி அமாவாசை அன்று அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து நீராடிவிட வேண்டும். குளித்து முடித்தவுடன் முதல் வேளையாக நாம் முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் போட்டு அவர்களுக்கு நெய்வேத்தியமாக பிரசாதங்கள் செய்து வைக்க வேண்டும். பொதுவாக முன்னோர்களுக்கு நாம் சாதம், குழம்பு, காய் வைத்து படைப்பது மிக நன்மை அளிப்பதாக இருக்கும். முடிந்தவர்கள் அவ்வாறு படைத்து சாமிக்கு வைத்து வணங்கலாம். முடியாதவர்கள் ஒரு கேசரியோ உளுந்த வடையோ செய்து ஒரு வாழை இலை போட்டு முன்னோர்கள் முன்பு வைத்து மனதார குடும்பத்துடன் சேர்ந்து வணங்க வேண்டும். தோஷங்களை போக்கி குடும்பத்தை சுபிட்சமாக வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பூக்கள் சாத்தி நாம் வணங்க வேண்டும். நாம் முன்னோர்கள் முன்பு வணங்கும் போது நிறை செம்பு தண்ணீர் வைக்க வேண்டும். வைத்து பழங்கள் நாம் முடிந்தால் கிடைக்கும் பழங்களை வைத்து மனதார வேண்டி கொள்ள வேண்டும். அப்படி வேண்டி நாம் ஊதுபத்தி காண்பித்து வணங்கிவிட்டு நாம் எடுத்து வைத்திருக்கும் உணவை ஒரு இலையில் வைத்து முதலாவதாக நாம் காகத்திற்கு வைக்க வேண்டும். காகத்திற்கு வைத்து காகம் எடுத்தவுடன் நாம் வந்து வீட்டில் உள்ளவர்கள் அந்த உணவை சாப்பிடலாம். இவ்வாறு எளிமையான முறையில் நாம் முன்னோர்களை வணங்கி வரலாம். மற்ற அமாவாசை போலவே ஆடி அமாவாசைக்குரிய தனி சிறப்பு என்னவென்றால், அன்றைய தினம் நாம் வணங்கப்படும் பூஜையானது அந்த வருடம் முழுவதும் உள்ள அமாவாசை பலனை கொடுப்பதாக இருக்கிறது. முன்னோர்கள் மனமுகந்து வந்து நம்மளை வாழ்த்தும் நாளாகவும் அது கூறப்படுகிறது. அதனால் மற்ற அமாவாசைகளில் நாம் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் ஆடி அமாவாசை அன்று வீட்டில் கண்டிப்பாக வணங்க வேண்டும். இவ்வாறு நாம் முன்னோர்களை வழிபட்டு முடித்தவுடன் நாம் அதன் பின்பு தான் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி பூக்கள் போட்டு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து எப்பொழுதும் போல் நாம் மனதார வேண்டிக் கொண்டு பூஜைகள் செய்ய வேண்டும். இவ்வாறு எளிய முறையில் நாம் வீட்டில் கும்பிட்டாலே அரிய பலன்கள் வந்து சேரும். முடிந்தவர்கள் நாம் கடல் உள்ள கோவில்களுக்கு சென்று நீராடி முன்னோர்களுக்குரிய காரியங்களையும் செய்யலாம். முன்னோர்களுக்கோ தெய்வத்திற்கோ நம்மால் முடிந்தது நாம் செய்தோம் என்றாலே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நாம் மனதார நினைத்து கொண்டாலே போதுமானது. பொதுவாக இந்து தர்மத்தின்படி நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு தீதும் நினைக்காவிட்டாலே நமக்கு நன்மைகள் தாமாகவே வந்துவிடும். நமக்கு மற்றவர்கள் துரோகம் செய்தாலும் நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அந்த துரோகத்தால் அவர்களுக்கே அழிவு வந்து சேரும். அதனால் நாம் எப்பொழுதும் மனதை சுத்தமாக வைத்து இதேபோல் பூஜை முறைகளை கொண்டாடி நம் குடும்பத்தை நல்ல வளர்ச்சியுடன் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.